இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மாட்டாங்கல்ல எடப்பாடியை. அவர் நம்ம முடங்கி வீட்டில் இருக்கிறாரு. 160-70 தொகுதியில் பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். ஸோ அவருடைய இலக்கு என்ன? முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் நாற்காலி, அதிமுக ஆட்சிக்கு வரணும். அவர் மோடி சொல்லலை, அமித்ஷா சொல்லலைங்கிற பற்றி எடப்பாடி துளி கூட கவலைப்படலை. இன்னொரு பார்வையில் என்னை போன்றவர்கள் என்ன சொல்லுவோம், இது அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம், அதர்மம், அநீதினு சொல்லுவோம். அதை பத்தி அவங்களுக்கு கவலைப்படலை, எடப்பாடியும் கவலைப்படலை. சொல்லலைனாலும் மேடையில வச்சு பிரச்சாரம் பண்றாங்கல்ல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க எடப்பாடியை பத்தி. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அதிமுக ஆட்சி அமைக்கணும். ஏங்க இந்த என்டிஏக்கு தலைமையே எடப்பாடி தான், தலைவரே எடப்பாடி தான் சொன்னவர் அமித்ஷா. என்டிஏக்கு தலைமை வைக்கிற கட்சி அதிமுக. அதிமுகங்கிற ஒரு இந்த ஏடிஎம்கே அவர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவார், 4 எழுத்து மோடி வேலைக்கு வந்துச்சா? ஏன் வரல? இதுக்கு பேர் பிரச்சார கூட்டமா? இல்ல, அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணி டே 1லயே சொல்லிட்டாங்க. அமித்ஷா சொன்னாருல்ல, அமித்ஷா அலைன்ஸ் வைக்கும் போது, கூட்டணி வைக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் சீரிய கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்த வார்த்தையும் சொன்னார், அந்த என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி தான் சொன்னார். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு அவர் சொன்னாரா? அந்த முதல் பிரஸ் மீட்ல சொல்லணும் அவசியம் இல்லை. திருநெல்வேலியில, மதுரையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல, பூத் கமிட்டிங்கிறது என்னன்னு உங்களுக்கு, அவன் தான் ரத்த நாளங்களா இருக்கிறவன், தேர்தல் காலத்துல வேலை செய்ய போறவன், எந்த கட்சியா இருந்தாலும். பிஜேபியுடைய முன்னணி நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிற மாநாட்டுல யார முதலமைச்சராக்குன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அவங்க சொல்லணும்னு என்ன இருக்கு இதுலயே? இபிஎஸ் உடைய ஒரு ஆளுமை தெரியுதுல, நீ சொன்னா சொல்லு, சொல்லலைன்னா இது. நான் தொகுதியில சுற்றுப்பயணம் பண்றேன், அடுத்து நான் தான் இங்க முதல்வர் வேட்பாளர். 100% நான் ஏத்துக்குவேன்.